2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. தமிழக மக்கள் கண்ணீர் வடித்தாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் தமிழக வெற்றிக்கழகம். அதிமுக திமுக எதுக்குன்னா அண்ணாவுக்கு பிரகாரம் தான் எல்லாருடைய ஆட்சியும் எதுக்கணும். இல்லை இடையில எம்ஜிஆர் ஆட்சி நல்லாச்சு, அதை தூக்கி ஓரமாக வச்சிரு, எம்ஜிஆர் ரசிகர் வேணும். அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியும் விமர்சனம் பண்ண வேண்டாம், தூக்கி ஓரமாக வச்சுருவோம். 2017 எடுத்துக்குவோம். ஏன்னா எடப்பாடியும் ஸ்டாலின் தான் உயிரோடு இருக்காங்க, அவங்கள மட்டும் எடுத்துக்குவோம், அவங்கள மட்டும் விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு முந்தா நாள் வரைக்கும், போன வாரம் வரைக்கும் மொத்தமாகவே தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமாக அதிமுக ஐடிவிங்கு புரோட்டாவை அப்படி பிச்சு போட்டு அடிப்பாங்கல்ல, தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை புரோட்டான்னு முட்டை புரோட்டாவை போட்டு பிச்சு அடித்தாங்க. பிச்சு அடித்து தர லோக்கலுக்கு இறங்கி அடித்த உடனே திண்டுக்கல் சீனிவாசன்லாம் ஊழலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இது வரைக்கும் எவ்வளோ கருப்பு பணம் வாங்கியிருக்கீங்க என்பதை சொல்லுவீங்களா? இனிமேல் நம்ம பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது, அதிமுக காரங்க பாரபட்சம் பார்க்கக்கூடாது, இறங்கி அடிங்கன்ட்டாப்ல. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதிமுக ஐடிவிங்க இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அடித்த உடனே திணறி போய் சரி ஜெயலலிதா விட்டுருவோம்,